பெரும்பாலான மக்கள் ஏதோ பாக்கெட் கால்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பவரே புரியாம அது கிட்ட போயிட்டு எனக்கு கிராமர் செக் பண்ணி கொடு, 2 லைன்ல இமெயில் எழுதி கொடு, நான் கொடுத்த மெசேஜ் எனக்கு ஷார்ட் ஆக்கி கொடு, இல்ல மாத்தி எழுதி கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிவியலான சின்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார கையில வச்சுட்டு எனக்கு ஓட்ட தெரியாது, 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல நான் ஓட்ட மாட்டேன்னு சொல்றதுக்கு சமம் தான். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ டூல கையில வச்சுக்கிட்டு பேசிக் கால்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்றோம்னா அதோட பொட்டன்ஷியலை உண்மையாவே நமக்கு சாதகமா நம்ம யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எல்லாருக்குமே ஃபிட்டா இருக்கணும்னு ஆசை, ஒழுங்கா சாப்பிடணும்னு ஆசை, அதே மாதிரி கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு ஆசை. ஆனா நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்கும், வேலை அதிகமா இருக்கும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், இல்ல சில டெட்லைன்ஸ் வரும், நம்ம இதெல்லாம் பண்ண முடியாம நம்ம மாட்டிப்போம். அப்படியே திடீர்னு யாருக்கும் நான் ஹெல்த்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும், திடீர்னு மோட்டிவேஷன் அதுனா ஏஐ கிட்ட போயிட்டு கிவ் மீ a குட் ஒர்க் அவுட் பிளான் கேட்போம். ஒரு நல்ல ஒர்க் அவுட் பிளான் கொடுக்கும். பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணிடுவோம்னு யோசிச்சு அதை அப்படியே பிடிஎஃபா சேவ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனும் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப ஜெனரிக்கான அட்வைஸ், பிராக்டிக்கலா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே இருக்கு. அதனால சஸ்டைனபிளா நம்மளால பண்ண முடியாது. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருக்கணும், அது கிட்ட போயிட்டு ஒரு ரோல் பிளே பண்ண சொல்லணும். உதாரணத்துக்கு இந்த ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணலாம். நீ தான் என்னோட ஃபிட்னஸ் அக்கௌண்டபிலிட்டி கோச். நான் இப்போ 70 கிலோல இருக்கேன், 30 வயசு ஆகக்கூடிய ஒரு மேல். என்னோட எய்ம் நான் 4 மாசத்துல 75 கிலோக்கு போகணும். நான் சவுத் இந்தியன் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவேன், அப்பப்போ நான்வெஜும் என்னால் சாப்பிட முடியும். பிராக்டிக்கலான எனக்கு கைடு கொடு, ஒரு ப்ராப்பரான ஒர்க் அவுட் பிளான் வேணும். என்னால ஜிம்முக்கு வாரத்துல 3 நாள் போக முடியும். அதை நான் ட்ராக் பண்ணணும், என்னென்ன மீல் சாப்பிட்றேன்றது நான் போடணும். அதன் மூலமா எனக்கு போதுமான புரோட்டீனோ இல்ல நியூட்ரியன்ஸோ எல்லாம் கிடைக்குதான்னு ட்ராக் பண்ணேன். ஒருவேளை நான் ஒர்க் அவுட்ஸ் மிஸ் பண்ணாலோ இல்ல நான் ஒழுங்கா சாப்பிடலனாலோ என் பிளான்ல இருந்து டிவியேட் ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்ன்றதையும் நீ தான் அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி என் பிளான் கரெக்டா ஸ்டிக் ஆகுதா இல்லையா, இல்ல நான் ஒருவேளை மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா எனக்கு மோட்டிவேஷனும் டிப்ஸும் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி, எனக்கு ப்ராப்பரான பிளான் வேணும்னு சொல்லுங்க. அது ப்ராப்பரா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாலோ அப் கேள்வி கேட்கும். நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோம், நம்மளுக்கு புரோட்டீன் கிடைக்குதா இல்லையா, நமக்கு எவ்வளவு தேவை, எது பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு பர்சனலைஸ்டா ஒரு ப்ராப்பர் லிவிங் பிளானை கொடுக்கும். அதாவது ஒரு ஸ்டாட்டிக்கான பிடிஎஃப், ஸ்டாட்டிக்கான ஒரு ஜெனரிக் அட்வைஸ் கொடுக்காம நமக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு கஸ்டமைஸ்டா கிடைக்கும். இப்போ இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை, எவ்வளவு எடுக்கணும்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நியாயமா பார்த்தா நம்மளோட பாடி வெயிட் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாவது டெய்லி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது 70 கிலோல இருக்க ஒரு நபர் 70 கிராம் புரோட்டீனாவது டெய்லி சாப்பிடணும். அது இந்தியன் ஃபுட்ல ஈஸியான டாஸ்க்லாம் கிடையாது. நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய ரெகுலரான சவுத் இந்தியன் மீல்ஸ்ல நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 15 இருந்து 20 கிராம் மேல கிடைச்சாலே ஆச்சரியப்படணும். உதாரணத்துக்கு ஒரு முட்டையில 5 இருந்து 6 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். அதை நீங்க 10 முட்டை சாப்பிட்டாதான் ஒரு நாளைக்கு 50 கிராம் புரோட்டீனே கிடைக்கும். அதாவது 70 கிராம்ல இருக்க ஒரு நபர் ஒரு நாளைக்கு 10 முட்டை சாப்பிட்டா கூட அவரோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் 10 முட்டை சாப்பிடுறது கிடையாது. சரி, முட்டையெல்லாம் விட்டு நான் நான்வெஜ் சாப்பிட்றாள் தான், கறிலாம் சாப்பிடுன்னு யோசிச்சு ஒரு நாளைக்கு 1/4 கிலோ கறி சாப்பிட்டா கூட நம்மளுக்கு 50 கிராம் புரோட்டீன் தான் கிடைக்கும். அதனால ஒழுங்கா இன்டென்ஷனலா பிளான் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கூட நம்மளுக்கு கிடையாது. பேசிக்கா நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு என்னதான் கிடைக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் நம்ம எங்க லேக் ஆகிறோம்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான பிளானை கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ண முடியும். இப்ப இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்க்கான நாலேஜை டேட்டாவா அதுக்குள்ள வச்சிருக்கு. பேசிக்கா யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல டயட்டிஷியனும் ஒரு நல்ல ஃபிட்னஸ் கோச்சும் என்ன பண்ணுவாங்களோ அதை உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். வெறுமனே பண்ணி கொடுக்காது, உங்களோட பர்சனல் சிச்சுவேஷனுக்கு ப்ராப்பரா கஸ்டமைஸ் பண்ணி பர்சனலைஸ்டா பண்ணி கொடுக்கும். அது உங்களோட ப்ரோக்ரஸை ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பண்ணணும்ன்றதையும் சொல்லிட்டே வரும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ப்ராப்பரா பவர்ஃபுல்லான ப்ராம்ப்ட்ஸ் எழுதணும். ப்ராம்ப்ட்ஸ்ன்றது பேசிக்கா இந்த ஏஐக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ராம்ப்ட்லாம் எனக்கு எழுத தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குமே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுங்க. அந்த எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவை பாக்குறீங்கன்னா என்னோட பெயர் பூசன். ஒரு 10-12 வருஷமா சாஃப்ட்வேர்லயும் டெக்னாலஜிலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஏஐயும் இன்னும் புது டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனல்ல ஏஐ ரிலேட்டடாவோ இல்ல ப்ரொடக்டிவிட்டி சம்பந்தமாவோ, கரியர் டெவலப்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடா வீடியோஸ் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஜென்ரலா இதுதான் போடணும்னு எதுவும் யோசிக்கல. கண்டென்ட் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா தான் இருக்கும். எது உங்களோட இன்ட்ரெஸ்ட்னு பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியான டாபிக்ஸ்ல வீடியோஸ் வரும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் நிறைய வேல்யூ ப்ரொவைட் பண்ற மாதிரியான கண்டென்ட்டும் வரும். அந்த மாதிரியான கண்டென்ட்ஸை ரெகுலரா பார்க்கணும்னு யோசிச்சீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிபிடிபி மாதிரியான அட்வான்ஸ் மாடல்ஸ் ஆக்சுவலா ஒரு வெப்சைட்டோ இல்ல ரொம்ப நல்ல ஆப்பையோ கூட ஒரு சில நிமிஷத்துல ஒரே ப்ராம்ப்ட்ல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணி கொடுக்குது. இன்ஃபேக்ட் ஒரு கேமையே கூட ஆட்டோமேட்டிக்கா அதுவே பில்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ நமக்கு தேவையான ஒரு ரியல் லைஃப் யூஸ் கேஸே எடுத்துப்போம். நிறைய பேர் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும். அதை ஒழுங்கா ட்ராக்லாம் பண்ண மாட்டோம். அதாவது எதுக்கு வாங்குறோம், அதுல நல்ல கன்விக்ஷன் நம்மளுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு எதையுமே ரியல் டைம்ல ஒழுங்காலாம் ட்ராக் பண்ணிட்டு வர மாட்டோம். இப்போ நம்மளுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கரை நம்மளால பில்ட் பண்ண முடியும். அது ஒரு ஆப்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு சிம்பிள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ல நம்ம என்னெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்கோம், எவ்வளவு குவான்டிட்டி வச்சிருக்கோம் பார்த்து அதோட ரியல் டைம் பிரைஸ் அப்டேட் ஆகி அதுல நம்மளோட ரீசனிங்கையும் அதோட நம்மளோட கன்விக்ஷனையும் போட்டு நம்மளுக்கு ஒரு ஆப் வேணும்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா ஏஐ வச்சு நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பில்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ராம்ப்ட் வேணும், பவர்ஃபுல்லான ப்ராம்ப்ட் வேணும். இப்போ நம்மளுக்கு ப்ராம்ப்ட் எழுத தெரியாதுன்னே வச்சுக்கலாம். சாட்ஜிபிடி கிட்டே போயிட்டு நீ ஒரு நல்ல ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அசியூம் பண்ணிக்கோ. எனக்கு இப்போ ஒரு பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராக்கர் தேவை. இதுல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கன்விக்ஷன், தீசிஸ், அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அது ரியல் டைமா அப்டேட்டும் ஆகணும்ட்டு அதுக்கிட்ட சொல்லுங்க. அதுல புது ஸ்டாக்ஸ் ஆட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். அதை விட இம்பார்ட்டன்ட்டா அது ஒர்க் ஆகணும், மெயின்டைனபிள் ஆகணும் இருக்கணும்னு சொல்லுங்க. இப்போ அதுக்கு அதுவே ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இங்க பாக்குறோம்ல, இந்த ப்ராம்ப்டே ஏஐ நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்து, அதாவது இதை எடுத்துட்டு போய்
ஏஐ கிட்ட கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு அந்த ஆப்பே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஒரு ப்ராப்பர் டீடைல்டான ப்ராம்ப்டே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒர்க் ஆகிற மாதிரியான போர்ட்ஃபோலியோ ட்ராக்கரை நீ ரெடி பண்ணி கொடு. அது லோக்கல்ல ஒர்க் ஆகணும். லோக்கல்னு சொல்லும்போது நம்மளோட கம்ப்யூட்டர்ல அது ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸுமே அதுவே கொடுக்குது. அதுல என்னென்ன பார்க்கணும், அந்த டிக்கரோட சிம்பிள், கம்பெனியோட பேரு, அதோட பிரைஸ், குவான்டிட்டி, கன்விக்ஷன் லெவல், இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், அதுல நம்மளோட ப்ராஃபிட்ஸ் இப்போ என்ன இருக்கு, அதுவும் ரியல் டைமா வர மாதிரி பண்ணிருன்னு அதுவே சொல்லிடுது. ஃப்ரீ ஏபிஐ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுது. உள்ள என்னென்ன ஃபீச்சர் இருக்கணும், ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ண முடியும், அதை எடிட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் பிரைஸை ஃபெச் பண்ணணும், பிரவுசர்ல லோக்கலாவே ரன் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், கரண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுன்ட்டு அதுவே ஒரு டீடைல் ப்ராம்ப்டை கொடுக்குது. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த ப்ராம்ப்ட் எடுத்துட்டு போய் அதே ஏஐ கிட்ட மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அதுவே ஃபுல்லா அந்த டூலையே ரெடி பண்ணி கொடுத்துரும். GPT-5 மாதிரியான அட்வான்ஸ் மாடலுக்கு உங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருந்ததுன்னா அந்த டூலையுமே அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ இங்க பாக்குறீங்களா, இந்த டூலையே கம்ப்ளீட்டா ChatGPT தான் பில்ட் பண்ணி கொடுத்தது. இப்போ ChatGPTல இந்த GPT-5 மாடல் நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் எனேபிள் இருக்கும் ஃப்ரீ பிளான்ல. அதுக்கப்புறம் நம்மளால இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி Claude AI-ல பேஸ்ட் பண்ண போறேன். ChatGPT விட இந்த Claude AI எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுல ப்ரோ பிளான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரோ பிளான்ல என்னால அட்வான்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இந்த ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணி அது கிட்ட எடுத்து போய் கொடுத்தோம்னா, இன்ஃபேக்ட் இந்த ப்ராம்ப்ட்ல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இன்னும் என்னென்ன ஃபீல்டு வேணும், இல்ல என்னென்ன ஃபீச்சர் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையுமே நீங்களே ஆட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸும் இன்னும் அடிஷனலா நீ ஆட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கான ப்ராம்ப்ட்டும் அதுவே அப்டேட் பண்ணி கொடுக்கும். பட் இந்த ப்ராம்ப்டே அப்படியே யூஸ் பண்ணும். இப்போ Claude கிட்ட இதை கொடுத்தோம்னா அதுவே கோட் எழுத ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல, மேபி இன்னும் ஒரு 30 செகண்ட்லயோ இல்ல ஒரு நிமிஷத்துலயோ கம்ப்ளீட் டூலையே நமக்கு ரெடி பண்ணியும் கொடுத்துரும். இங்க பாருங்க, Claudeம் அந்த கம்ப்ளீட் டூலை ஆட்டோமேட்டிக்கா ரெடி பண்ணி நமக்கு அப்படியே கொடுத்துச்சு. இப்போ இந்த டூலை ஏஐ எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் கிட்ட கொடுத்து இதை எனக்கு ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணாதான் பிசிறு தட்டாம ஒழுங்கான டூல் ரெடி பண்ண முடியும். இன்னும் கேட்டா நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு வாரம் 2 வாரம் கூட ஆகலாம். இது ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள் தான். இன்ஃபேக்ட் ஒரு முழு ஆப்பையுமே, அதாவது ஒரு 20-30 பேர் கொண்டு ஒரு டீம் உருவாக்கக்கூடிய ஒரு ஆப், அந்த டீம் ஒரு 6-7 மாசம் உழைச்சா என்ன அவுட்புட் வருமோ அந்த அவுட்புட்டை 2-3 நிமிஷத்துல ChatGPT-யோட GPT-5 மாடல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டூலே எடுத்துக்கோங்களேன். இதுல ஆக்சுவலா ஃபங்க்ஷனலா நம்மளால அப்படியே யூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ரியல் டைம் பிரைஸ் அப்டேட்ஸை Yahoo Financeல இருந்தோ இல்ல அதர ஃப்ரீ டூல்ஸ்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும். அதுக்கு API கீன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. ஆல்ஃபா அட்வான்டேஜ்ன்ற டூலை யூஸ் பண்ணா ஒரு 25 சிம்பிள் வரைக்கும் நம்மளால ரியல் டைம் அப்டேட்ஸை ஒரு நாளைக்கு ஃபெச் பண்ண முடியும். இப்போ பர்சனலா ஒரு போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்றோம், அதுல ஒரு 10-12 ஸ்டாக் தான் இருக்குன்னா இது ஃப்ரீயாவே நம்மளுக்கு இந்த லிமிட்லயே யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, பேசிக்கா ஒண்ணுமே பண்ணாம ஒரு சாம்பிளுக்காக நம்ம பில் பண்றோம்ல, அதை அசால்ட்டா 1-2 நிமிஷத்தையே நம்ம பில் பண்றோம். இது இன்ஃபேக்ட் அப்படியே ஒர்க் ஆகும். உங்களுக்கான ஸ்டாக் பேர் என்டர் பண்ணுங்க, அதோட பேரு, எவ்வளவு குவான்டிட்டி வாங்குனீங்க, என்ன பிரைஸுக்கு வாங்குனீங்க, வாங்கும் போது உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்ததா, அதாவது நம்பி தான் வாங்குனீங்களா இல்லையான்றத ஹை கன்விக்ஷன், லோ இல்ல மீடியம் போட்டுக்கலாம். என்ன ரீசனுக்காக வாங்குறீங்கன்றதையும் இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ்ல நோட் பண்ணலாம். வேற ஏதாவது ஸ்டாக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹோல்டிங்ஸும் ஆட் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பிரைஸ் கொடுத்தீங்கன்னா மொத்த டேஷ்போர்டும் அப்டேட் ஆகி உங்களுக்கு காட்டும். இப்போ எடிட் பண்ணணும்னாலும் நீங்க உங்களோட ரீசன், இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் எதை வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு போர்ட்ஃபோலியோ ட்ராக்கரை உங்களுக்காக நீங்களே பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆப்பை ப்ராப்பரா பில்ட் பண்ணி ப்ரொடக்ஷன்ல, அதாவது லைவா நீங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெப்லயே பப்ளிஷும் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு பிசினஸே நீங்க ஆரம்பிச்ச மாதிரி தான். ஸோ ஏஐ ரொம்ப சின்ன டாஸ்க்கான கிராமர் செக் பண்றதோ இல்ல நம்ம மெசேஜை மாத்தி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மினிமல் டாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாம அதோட பவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணா நம்மளால நிறைய விஷயங்களை பில்டே பண்ண முடியும். சின்ன வயசுல இருந்து நம்ம பண்ணணும்னு நினைச்ச எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ஜினியர், டாக்டர், சைக்காலஜிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் நம்ம கூடயே இருக்காங்க. அதை வச்சு எதை வேணாலும் பில்ட் பண்ணலாம், பிசினஸா மாத்தலாம், இன்ஃபேக்ட் அதுல இருந்து பணமும் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரிமைண்ட் பண்ணிடுறேன், டெக்னாலஜி இல்லிட்ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது டெக்னாலஜி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, கம்ப்யூட்டர், போன்லாம் யூஸ் பண்ண தெரியாம ஆனா கியூரியஸா இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஈஸியா நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க. ஆனால் டெக்னாலஜிலே வேலை செஞ்சுட்டு, அதாவது நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லிட்டு இல்ல முன்னாடி எல்லாம் கம்ப்யூட்டர், போன் இதை பத்திலாம் நான் அப்டேட்டடா இருந்துட்டு இருந்தேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஆக்சுவலா கியூரியஸா இல்லாம சும்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது, எதுவுமே கத்துக்கவும் மாட்டாங்க. பவர்ஃபுல்லான ஏஐ டூல்ஸ் நம்மளோட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம கூடவே இருக்கு. அதை வச்சு எதை வேணாலும் பில்ட் பண்ணலாம். கியூரியஸா இருக்கிறது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் ஏஐ வச்சு ரியல் லைஃப்ல இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும் டீடைலா தெரிஞ்சுன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்டர் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போற புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.